வணக்கம் நண்பர்களே. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. பன்றியுடன் சேர்ந்த கன்றுவும் அந்த பன்றியின் குணத்துக்கே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டவர்களோடு சேருகிற யாராக இருந்தாலும் அந்த கெட்டவர்களின் புத்தி அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒரு அது எக்கனாமிக்ஸில் கூட இப்படி சொல்லுவாங்க. நல்ல பணத்தை கெட்ட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டிடுமா சொசைட்டியை விட்டு. எக்கனாமிக்ஸில் சொல்கிற டேர்ம் அது. அதுபோல் இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு நபரோடு சேர்ந்த ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மீடியா எந்த அளவுக்கு நாரி போயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். என்டிடிவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்தியாவின் மிக புகழ்பெற்ற செய்தி நிறுவனம் அது. என்டிடிவி அப்படின்னு ஆரம்பித்து பல சேனல்கள் அவங்க தொடங்கிட்டாங்க. அதை தோற்றுவித்த பிரணாய் ராய் உலக புகழ்பெற்ற ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். அவங்க மனைவி ராதிகா ராய், இவங்க ரெண்டு பேரும் நடத்துகிற போது அந்த சேனலுக்கு மிகப்பெரிய மரியாதை. பிரதமர் தொடங்கி அத்தனை பேருமே அந்த சேனல் கூப்பிட்டா அங்கே போயிடுவாங்க, அந்த நிகழ்ச்சிகள் கலந்துப்பாங்க. அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். ஆனால் பல்வேறு சிக்கல்களில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. குறிப்பாக பிரணாய் ராய் அந்த நிறுவனத்தின் மீது ஒரு 370 கோடி ரூபாய்க்கு ஒரு முறைகேடு நடந்ததாக அமலாக்கப் பிரிவோட சிக்கிச்சு. பிரணாய் ராய், அவங்க மனைவி ராதிகா ராய் ரெண்டு பேருமே இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறுகிற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. அப்படி வெளியேறிய பிறகு இந்த நிறுவனத்தை பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர், இந்திய பொருளாதாரமே இப்போ அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலதிபரான அதானி கைக்கு போயிடுச்சு. இப்போது அதானி குழுமம் தான் இந்த என்டிடிவியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த என்டிடிவி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு உச்சி மாநாடு நடத்துகிறாங்க, கான்க்ளேவ் அப்படின்வாங்க. அந்த மாநாடு நடத்துகிறாங்க. அரசியல் மற்றும் சமூகம் இது பற்றியெல்லாம் பேசுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி அவங்க அங்கே பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. தமிழ்நாடு அடுத்து வருகிற நாட்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் நடக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். அவரை கூப்பிடுறாங்க. அவர் வரல. ஒரு பேட்டியாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதையும் அவர் தரல. பதிலுக்கு என்ன பண்ணுறாருன்னா, வேணா நீங்கள் இங்கே வாங்க, நம்ம பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கள் பனையூருக்கு. அவர் தான் எல்லாமே பனையூரில் வச்சு தானே பண்ணுவார். பேட்டினா பனையூர், அல்லது துக்கம் விசாரிக்கணுமா நீங்கள் வந்துருங்க நான் விசாரிச்சுக்கிறேன், அல்லது உதவி வேணுமா நீங்கள் வந்துருங்க நான் உங்களுக்கு உதவி கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதுதான் விஜய் செய்கிற அரசியல். வழக்கத்துக்கு மாறாக யாரெல்லாம் எதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கோ அதை அப்படியே தலைகீழ வாயில தான் சாப்பிடணும், வேற வழியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா எப்படி இது, அந்த மாதிரி இந்த விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவங்க அந்த என்டிடிவி குழு உடனடியாக, அதாவது இவங்க எதுவாக இருந்தாலும் முதல்வரேனாலும் இவங்க கூப்பிடுற இடத்துக்கு அவங்க வரணும். எதிர்கட்சி தலைவர்னா இவங்க, அதாவது என்டிடிவி குழு கூப்பிடுற இடத்துக்கு அவங்க உட்காந்து பேசணும். ஆனால் இந்த வெண்ணவெட்டிக்கு மட்டும் இவங்களே அங்கே போகிறாங்க. விஜய் இப்படி கூப்பிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழு, அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ, எடிட்டரு இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பனையூர் வீட்டுக்கு போகிறாங்க. பனையூர் வீட்டுக்கு போயிட்டு பேட்டி எடுத்தாங்களான்னா அதான் இல்லை. வாங்க கேமராவெல்லாம் மூடி வைங்க, சும்மா கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு விஜய். என்னடா அது ரொம்ப போச்சு, பேட்டி தானே, பேட்டி எடுக்காமல் இப்படி சும்மா பேசுறதுன்னா சும்மா கேமராவை மூடி வச்சிருங்க, ஆஃப் த கேமரா இன்டர்வியூ. கேமராவை மூடி வச்சுட்டு இன்டர்வியூ. அதாவது ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய மூலதனமே என்ன, வீடியோ தான். அவங்க வெப்சைட் நடத்தல, தொலைக்காட்சி நடத்துகிறாங்க. தொலைக்காட்சியில் வீடியோன்னா வீடியோ எடுக்கப்பட்ட நபருடைய அந்த காணொலி அதில் ஒளிபரப்பாகணும் இல்லையா. இவங்க எதை ஒளிபரப்புவாங்க, அப்படி எதையும் ஒளிபரப்புறது எதையும் எடுக்கலை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இது என்ன ஸ்கேமுங்கிறது அப்புறமா சொல்கிறோம். இப்போ விஜய் கூட உட்காந்து 45 நிமிடங்களுக்கு மேலாக அவங்க பேசியிருக்காங்க. பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க. விஜய் அத்தனை கேள்விக்கே விலாவரியாக, விளக்கமாக, விரிவாக பதில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அலுவலகத்துக்கு திரும்பி அடுத்த நாள் ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ போட்டுட்டு இவங்க அந்த போய் வந்தாங்கல்ல ஒரு குழு, அந்த குழு ஆற்றுது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற்றுது.
அதை வந்து ஒளிபரப்புறாங்க. அதை பார்த்த பிறகுதான் இவங்க விஜயை பார்க்க விஜய் தரிசனம் கிடைச்சிருக்கு, விஜய் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த தரிசனத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது, எப்படி புலகாங்கிதம் அடைஞ்சு, எப்படி புல்லரிச்சு போனோம் அப்படிங்கிற அந்த ரசிக மனப்பான்மை அனுபவத்தை வந்து அவங்க தங்களுடைய சேனலில் பகிர்ந்துக்கிறாங்க. உலகமே காரி துப்பிக்கிட்டு. ஏன்னா பத்திரிகைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? ஜேர்னலிசம் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதன்படி என்னன்னா, ஒரு பேட்டி எடுத்தா அந்த பேட்டி என்னங்கிறத வந்து முழுசா வந்து நீங்க வீடியோவா எடுத்துருக்கணும். தொலைக்காட்சின்னா, பத்திரிகையில நாளிதழ்களுக்குன்னா அது கூட வந்து இப்போ வீடியோவை பதிவு பண்றாங்க. பேட்டி எடுத்தா அந்த பேட்டி எடுக்கிற விதத்தை போட்டோ எடுக்கிறாங்க, பேட்டியே முழுசா பதிவு பண்றாங்க. இதுதான் இப்போ ஜேர்னலிசம், அதுவும் இப்போ மீடியா பெருகிட்டதுனால. ஆனால் இவங்களோ நாங்கள் கேமராவை மூடி வச்சுட்டு, ஏன்னா விஜய் வந்து கேமரா மூட சொல்லிட்டாரு, மூடி வச்சுட்டு நாங்கள் 45 நிமிஷம் ஆற்றினோம். அப்படி ஆற்றினது என்னென்னங்கிறத போய் வந்த குழுவை ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு, அந்த குழு பதில் சொல்லுது. அதாவது அந்த சிஇஓவாக இருக்கிறவர் ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய செய்தி பிரிவுக்கு தலைவராக இருக்கிற அந்த பெண்ணு, இவங்க வந்து விஜயனுடைய வீர தீர பராக்கிரமம், விஜயனுடைய ஆழ்ந்த அந்த அரசியல் பார்வை, நுட்பமான அவரது தொலைநோக்கு சிந்தனை, இது எல்லாத்தையும் வந்து அவங்க இங்கே வந்து சொல்கிறாங்க. என்னென்ன பேசணும், அவர் என்னென்ன பதில் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு கிங் மேக்கராக இருப்பீங்களா, இல்லை நான் வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கேன், நான் ஏன் கிங் மேக்கராக வரேன், இப்படி அரசியலில் வந்து நான் நிஜமாவே அரசியல் தான் இனி எனக்கு, நான் இனி படங்களில் நடிக்க மாட்டேன், எனக்கு ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வந்திருக்கிற அந்த சோதனை எல்லாம் வந்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது, இந்த ப்ரொடியூசர் நினச்சி நான் வருத்தப்படுறேன், ஆனால் நான் இந்த படம் நடிக்கும்போது இப்படியெல்லாம் ஆகுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்குடா நடித்தேன், இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியும், உன் ப்ரொடியூசர் கஷ்டப்படுவான்னு தெரியும், நீ இது உன்னோட சொந்த பேனர்ல எடுக்கணும். அப்படி பார்த்தா சரி, இது ஒரு வகையில் விஜயை வந்து கோ ப்ரொடியூசர் அப்படின்றதுனால வந்து ஓகே, ஏதோ ஒரு வகையில் இவங்கெல்லாம் கூட்டு கலவனிங்க, அதை விடுங்க. ஆனால் இதையெல்லாம் பதிவு பண்ணுறான், அதாவது விஜய் வந்து இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. எப்படி இது விஜய் சொன்னதாக இவர்கள் சொல்கிறாங்க, விஜய் சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இவங்க போட்டால் தான் உண்டு. அதர்வைஸ் இவங்க சொல்கிறத தான் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கணும். இப்படி ஒரு பேட்டி, அதுவும் கூட வந்து ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனம், உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் அது. அந்த நிறுவனம் இப்படி ஒரு பேட்டிங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணத்தை செட் பண்ணுறாங்களே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க உண்மையான அந்த ஊடக தர்மத்தின்படி செயல்படுகிற ஊடகவியலாளர்கள். இது எப்படிப்பா இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இது ஒரு தவறான முன்னுதாரணமா தெரியலையா உனக்கு? இன்னைக்கு வந்து நாளைக்கு ஒரு பேட்டின்னு சொன்னா இப்படியும் பேட்டி எடுக்கலாம், இப்படியே அதை பப்ளிசைஸ் பண்ணலாம், இப்படியே வந்து டிஆர்பி ஏற்றலாம் அப்படின்னு நீங்க தவறான ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்றீங்களே அப்படின்னு அத்தனை பேரும் கேட்குறாங்க. அதற்கு வழக்கம் போல வந்து யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து என்னன்னா, இது ஒரு பேட்டியா அல்லது ஒரு ஸ்கேமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க பலரும். ஏன்னா விஜயனுடைய இயல்பு தெரிந்த யாருமே வந்து இதை பேட்டின்னு ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து எதேச்சையா நடந்தது, ஒரு கோஇன்சிடென்ஸ், அந்த மாதிரியும் வந்து இதை எடுத்துக்க தயாரா இல்லை. காரணம், விஜய் எப்போதுமே ஸ்கேமை உருவாக்குற இடத்துல இருக்கார். நீங்க அது ஒரு படத்தினுடைய வசூலாகட்டும் அல்லது அவரது அரசியல் நேரேட்டிவ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு நோக்கத்தோட ஒரு நேர்மையற்ற முறையில் வந்து ஒன்னொன்றையும் வந்து அவர் செய்கிறார். இப்போ அவர் படங்களின் வசூல் என்ன அப்படின்னா, அவர் படங்களின் வசூல் அந்த மெர்சல் படத்திலிருந்தே அவரது படங்களின் வசூலை எலிவேட் பண்ணி அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்றத அவர் வழக்கமாக வச்சிருக்கார். கடைசி படங்கள் அந்த 2 படங்களுக்கும் கூட வந்து மிகப்பெரிய பொய்யை வந்து அவங்க வசூலா அவங்க வந்து தெரிவிச்சாங்க. அது அம்பலமாகிடுச்சு. அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எடுத்த எடுப்புலயே வந்து நான் தான் திமுக எதிரி அப்படின்னு, அதாவது 50 ஆண்டுகள் திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிற ஒரு கட்சி அதிமுக. இந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வந்து திமுக அதிமுக தான் மாறி இங்க ஆட்சி பண்றாங்க. வேற எந்த கட்சியும் வந்து உள்ள நுழைய முடியல, ஆட்சி கிட்ட கூட நெருங்க முடியல. அப்படி 2 கட்சிகள் இருக்கிற அந்த இடத்துல அந்த ஆண்ட கட்சியா இருந்த அதிமுக அது ஒண்ணுமே கிடையாது, நான் தான் அந்த இடத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு நேத்து பெஞ்ச மழையில இன்னும் முளைக்காத ஒரு காலம் விஜய் வந்து சொன்னா எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு ஒரு பச்சை பொய், எந்த அளவுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு அவதூறுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? இதுதான் விஜயனுடைய அரசியல், இப்படித்தான் இருக்கு. அவருடைய திரைப்பயணம்ங்கிறதும் இப்படித்தான் இருக்கு.
ஸோ இந்த பேட்டிங்கிறத அப்படிப்பட்ட ஒரு கற்பனையான அதாவது திட்டமிட்ட ஒரு மோசடியாக இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இந்த ஏன்னா விஜயனுடைய பேட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது அது பலரும் பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஒன்றும் பெருசா அதுல ஒரு அட்ராக்ஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ பீஸ்ட் படம் நடிச்சு முடிச்சு ரிலீஸுக்கு முன்னாடி சன் டிவியில் இந்த விஜயோட பேட்டி ஒளிபரப்பாச்சு. நெல்சன் பேட்டி எடுத்தார், பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் அந்த பேட்டி யாரும் கண்டுக்காமே போயிட்டாங்க. அந்த பேட்டி எடுபடவே இல்லை, அதே போல அந்த படமும் எடுபடல. அது என்னன்னு தெரியல. அதை நிறைய அதை பில்டப் பண்ணாங்க. சன் அதுவும் அவங்களுடைய விளம்பரம் எப்படின்னு தெரியல. அப்படியெல்லாம் பண்ணி கூட அந்த பேட்டி சுத்தமா எடுப்படல. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விஷயமாவே யாருமே எடுத்துக்கல. விஜய் பேசியது அவ்வளவு டிராமாவா இருந்தது, பார்க்க சகிக்கல. அந்த ஏதோ ஒரு கழுத்து வலி வந்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு அவன் பேட்டி கொடுத்ததெல்லாம் கன்றாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஓகேவா? ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டி நார்மலாக இருந்தது அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு சூழ்ச்சி மாதிரி ஒரு ஹூக் இருந்தா தானே ஜனங்க அதை பத்தி பேசுறாங்க. இப்போ எதுக்கு இதை பத்தி நம்ம பேசுறோம்? வீடியோ பேட்டி வந்திருந்தா அந்த பேட்டியில என்ன தவறு இருக்கோ என்ன பொய் இருக்கோ அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இது கொடுக்காம இவரை சந்திச்சு 45 நிமிஷம் பேசுனாங்களே, அந்த பேசியதை பத்தியே நீங்க ஒரு வீடியோ போட்டுக்காங்க முதல்ல. இப்போ இவங்க போயிட்டு விஜயை வீடியோவே எடுக்காம தான் வந்திருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்ததை தேர்தல் நேரத்துல ஒரு பெரிய பப்ளிசிட்டிக்கு உதவும். அதனால அப்போது வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க வீடியோவே எடுக்கலன்னு சொல்ல, ஆஃப் கேமரா இன்டர்வியூ தான் போட்டிருக்காங்க. கேமராவில் பதிவு செய்யாத ஒரு பேட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வீடியோவாக இதை நாங்க பதிவே செய்யலன்னு சொல்ல, விஜய் சொல்லிட்டாரு வீடியோ எடுக்க வேணான்ட்டு, நாங்களும் அப்படியே விட்டுட்டோன்றாங்க. ஆனால் இந்த பேட்டி பின்னாளில் அது ஒளிபரப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பலரும், விஜயனுடைய இயல்பை அறிந்தவர்கள் பலரும் சொல்றது தான். ஏன்னா விஜய் ஒரு ஸ்கேமர், அந்த ஸ்கேம்லே ஊறி திளைச்ச ஒரு மனிதன். அதனால இந்த பேட்டியை இப்படி ஒரு ட்விஸ்டோட பண்ணா அது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு இப்படி ஒரு பேட்டியை அவங்க எடுத்திருக்கிறதா பலரும் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இவர்கள் பேசியதை வைத்து நம்ம பார்க்கிற போது அப்படி ஒன்றும் புதுசா விஜய் அதில் ஆத்திரல, புதிய தகவல்கள் எதையும் சொல்லிடல, அல்லது புரட்சி ஏற்படுத்துற மாதிரியான கருத்துக்கள் எதையும் பேசிடல. பக்காவா தன்னுடைய சுயநலம் என்ன, எதுக்காக சினிமா விட்டுட்டு வர, அரசியல் நான் என்னத்தை கிழிக்க போறேன். இன்னொன்னு அந்த பேட்டியில நீங்க கவனிச்சீங்கன்னா விஜய் எப்படிப்பட்ட சைக்கோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. அவன் சொல்றான், நீங்க எனக்கு கூடுற கூட்டத்தை நீங்க பாத்தீங்கல்ல, இவ்வளவு பெரிய மக்கள் படை பின்னாடி இருக்கு, இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவங்களெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்போது நான் எப்படி வெறும் கிங் மேக்கராவ, நான் தான் கிங்கு, நானே இங்க முதல்வராக போறேன் அப்படின்னு சொல்றான். ஆக இந்த கூட்டம் தருகிற போதை, பலமுறை நான் சொல்றேன், இந்த புகழ் போதை, அதே போல கைத்தட்டல் போதை, இந்த கூட்டம் வருது, நம்ம பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கிற அந்த போதை இருக்கு, அது ரொம்ப கொடூரமானது. அதுதான் 41 பேர் கொல்ல வச்சிருக்கு. இந்த கூட்டம் வேணும், கூட்டம் வேணும், பத்தலை இன்னும் கூடு, இன்னும் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டா, 10 மாவட்டத்துல இருந்தாலும் பிடிச்சிட்டா, காசு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட வைக்கிறது யாரு? இந்த விஜய் தான். இந்த கூட்டத்தை காட்டி தான் தமிழ்நாட்டு அரசியல்ல நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லுகிறான். உச்சத்துல இருந்த அந்த வார்த்தை எப்போ எங்கிருந்து வருது? இந்த மக்களை பார்க்கும்போது, இந்த மாட்டு அந்த மாதிரி இவ்வளவு பேர் மேல விழுறாங்களே அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது அந்த போதை தலைக்கு ஏறுது. அது தலைக்கு ஏறி கிறுக்கு பிடிக்க வைக்குது. அதுதான் இப்படியெல்லாம் விஜயை பேச வைக்குது. அதனால திரும்ப திரும்ப ஒவ்வொரு செயலிலும், விஜயனுடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு மனிதர், ஆபத்தான ஒரு சக்தி அவருடைய அரசியல்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு உதாரணமா வந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். இவர்கள் தேர்தலில் திட்டமிட்டு வாக்குகளை திருடி ஆட்சிக்கு வர நினைக்கிற திருடர்கள், இந்த திருடர்கள் கிட்ட கவனமா இருக்கணும்.